Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிராத்மிக் கிராமர் லெசன் நம்பர் 8 போஸ்ட் பொசிஷன். இந்தியில பார்த்தீங்கன்னா சம்பந்த் போதக்னுவாங்க. இப்போ நோட்ல வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாங்களா. போஸ்ட் பொசிஷன் மீனிங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன் வந்து பிஃபோர் த நவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இன், ஆன், அட். பட் இந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த நவுன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது வந்து போஸ்ட் பொசிஷன் வாங்க. இப்போ பாருங்கள், ப்ரெசிடெட் பை கே. சில ப்ரிப்போசிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கே என்ற கேஸ் சிண்டிங் மூலமாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கே ஊப்பர் மேலே. செகண்ட் ஒன் கே நீச்சே கீழே. கே பாஹர் வெளியே. கே அந்தர் மீனிங் பார்த்தீங்கன்னா உள்ளே. கே பாஸ் அருகில். கேலியே கே வாஸ்தே இது ரெண்டுத்துக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஆக. கே பீச்சே பின்னால். கே சாத் ஓடு உடன். கே பீனா இல்லாமல். கே பாத் பிறகு. கே சாம்னே எதிரில். கே பஹலே முன்னால். கே யஹா வீட்டில். கே சிவாய் தவிர. கே அலவா தவிரவும். கே பாரேமே பற்றி. சில ப்ரிப்போசிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீ என்ற கேஸ் எண்டிங் மூலமாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், கி தரஃப் நோக்கி. கி ஓர் பக்கமாக. கி தரக் போல. கி ஜஹ இடத்தில் பதிலாக. எக்ஸாம்பிள் பாருங்கள், சுரேஷ் வீட்டிற்குள் சென்றான். வீடுன்றது நவுன், சென்றான்றது வேர்ப். இங்கே உள்ளேன்றது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பொசிஷன். அப்போது நவுன் ஆஃப்டர் வரது தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பொசிஷன் வாங்க. பட் இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா பிஃபோர் த நவுன் வரும், அதனால தான் ப்ரிப்போசிஷன் வாங்க. இப்போது நம்ம புக்கோட எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லெட்டர் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஷங்கர் டேஷ் தோ அஜார் ருபேஹேன். ஷங்கரிடம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் இருக்குதுன்றாங்க. அப்போ கரெக்டான வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பொசிஷன் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். அப்போது ஷங்கர் இடம் வந்துன்றாங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கே பாஸ். அப்போது ஷங்கரிடம் 2000 ரூபாய் இருக்குதுன்றாங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள், மை சார்ஜ் டேஷ் மதுரை ஜாத்தா ஹூன். நான் ஜார்ஜுடன் மதுரைக்கு செல்கிறேன்றாங்க. அப்போ அந்த உடன் வந்து பார்த்தீங்கன்னா கே சாத். நான் ஜார்ஜுடன் மதுரைக்கு செல்கிறேன். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, தேக்கோ கமரே டேஷ் கோன் ஹே. பாருங்கள் அறைக்குள்ளே யார் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த உள்ளேன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கே அந்தர் வரும். தேக்கோ கமரே கே அந்தர் கோன் ஹே. பாருங்கள் அறைக்குள்ளே யார் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஃபோர்த் கொஷின் பாருங்கள், உஸ் மந்திர் டேஷ் ஏக் தாலாப் ஹே. அந்த கோயில் டேஷ் ஒரு குளம் இருக்குதுன்றாங்க. அப்போது அந்த கோயில் பின்னால் ஒரு குளம் இருக்குதுன்றாங்க. பின்னாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியில் வந்து கே பீச்சே. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், கோபால் கேகர் டேஷ் ஏக் ஹாம் கா பேட் ஹே. அப்போது கோபால் வீட்டு அருகில் ஒரு பெரிய மாம்பழம் மரம் இருக்குதுன்றாங்க. அப்போ அந்த அருகில் வந்து பார்த்தீங்கன்னா கே நஸ்திக். லீலா டி மேரி டேஷ் காத்தி ஹே. லீலா என்னை போல பாடுகிறாள்ன்றாங்க. அப்போ அந்த போலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து கி தரக். செவன்த் கொஸ்டின் பாருங்கள், தும் பட்டேல் டேஷ் கியா ஜான்தே ஹோ. உங்களுக்கு பட்டேல் பற்றி என்ன தெரியும்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பற்றின்னு வந்து பார்த்தீங்கன்னா கே பாரேமே.
உங்களுக்கு பட்டேல் பற்றி என்ன தெரியும்? 8th கொஷின் பாருங்கள். ரோஸ் 6 பஜே டேஷ் உட்டே ஹேன். நாங்கள் தினமும் 6 மணிக்கு முன்பாக எழுந்திடுவோம். அப்போ அந்த முன்பாகன்னு வந்து பார்த்தோன்னா கே பஹலே. இப்போ 9th கொஷின் பார்க்கலாங்களா? கியா ஆஜ் ஆப் டேஷ் கோயி தாவத்தே. என்ன இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன விசேஷமானு கேட்குறாங்க. அப்போது வீட்டில் வருமா நம்மளுக்கு கே யஹான் வரும். क्या आप आज के यहाँ कोई दावत है? 10th क्वेश्चन பாருங்க. वह शहर डैश क्यों जा रहा है. அவன் நகரத்தை நோக்கி எதற்காக செல்கிறான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நோக்கின்னு வரும்போது நம்மளுக்கு டுவோர்ட்ஸ் வரும்ப்பா ஹிந்தியில். இது ப்ரிப்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கி தரஃப். वह शहर की तरफ क्यों जा रहा है. இப்போ செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். மேக் கம்ப்ளீட் சென்டென்ஸ் யூஸிங் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பாட்ஷாலா கே பாஸ். பள்ளிக்கூடம் அருகில். அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம்ப்பா. பாட்ஷாலா கே பாஸ் ஏக் படா மைதான் ஹே. பள்ளிக்கூடம் அருகில் ஒரு பெரிய மைதானம் இருக்குதுன்றாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ராம் கே சாத். ராம் உடன். மை ராம் கே சாத் ஸ்கூல் ஜாத்தா ஹூ. நான் ராமுடன் பள்ளிக்கூடம் செல்கிறேன். தேர்ட் கொஷின் பாருங்கள். பூரவ் கி தரஃப். அப்போ பூரவ்னா ஈஸ்ட், கிழக்கு நோக்கின்றாங்க. எக் காடி பூரவ் கி தரஃப் ஜானே வாலி ஹே. அப்போது இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா கிழக்கு நோக்கி வந்து புறப்படுதுன்றாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபோர்த் கொஷின். ஆப்கே சிவாய். உங்களை தவிர. இஸ் கமரே மே ஆப்கே சிவாய் கோயி நயி ஹே. இந்த அறையில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லைன்றாங்க. ஃபிஃப்த் ஒன். 2 घंटे के वास्ते. 2 மணிக்காக. ஆப் அப்னி காடி முஜே 2 घंटे के वास्ते दीजिए. நீங்கள் உங்களோட வண்டி வந்து எனக்கு 2 மணி நேரத்துக்காக கொடுங்கன்றாங்க. 6th கொஷின். 4 बजे के बाद. 4 மணிக்கு பிறகு. தும் ஆஜ் 4 बजे के बाद मुझसे मिलो. நீ இன்னைக்கு 4 மணிக்கு பிறகு என்ன மீட் பண்ணுங்கன்றாங்க. 7th கொஷின் பாருங்கள். சக்கர் கே பீனா. சர்க்கரை இல்லாமல். சக்கர் கே பீனா காஃபி பீத்தே ஹேன். நாங்கள் சர்க்கரை இல்லாமல் காஃபி குடிக்கிறோம். 8th கொஷின். ராஜாஜி கே பாரே மே. ராஜாஜி பற்றி. மேரி பிதாஜி ராஜாஜி கே பாரே மே ஜான்தே ஹேன். என்னுடைய அப்பாவுக்கு ராஜாஜி பற்றி தெரியுன்றாங்க. இப்போ அவங்க 9th கொஷின் பார்க்கலாம். चिड़िया की तरह. பறவை போல. ஆத்மி चिड़िया की तरह उड़ नहीं सकता. மனிதர்கள் பறவை போல பறக்க முடியாதுன்றாங்க. 10th கொஷின் பாருங்கள். கோபால் கே பாஸ். கோபால் அருகில் இல்லை கோபால் கிட்டன்னு படிக்கலாம். கோபால் கே பாஸ் ஏக் அச்சி கலம் ஹே. அப்போது கோபால் கிட்ட ஒரு நல்ல பெண் இருக்குதுன்றாங்க. இப்போ தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின். துமாரே பாஸ் கித்னே ருப்பியே ஹேன். உங்ககிட்ட எவ்வளோ ரூபாய் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் பாருங்கள். கொஷின் துமாரேல ஆரம்பிச்சா ஆன்சர் பாருங்கள். மேரே பாஸ் 5000 ருப்பியே ஹேன். என்னிடம் 5000 ரூபாய் இருக்குதுன்றாங்க. செகண்ட் கொஷின். தும் கிஸ்கே சாத் ரஹத்தே ஹோ. நீ யாருடன் வசிக்கிறாய்ன்னு கேட்குறாங்க. மை அப்னே பாயி கே சாத் ரஹத்தா ஹூ. நான் என் அண்ணனுடன் வசிக்கிறேன். தேர்ட் கொஷின் பாருங்கள். ஆப்கே கர் கே சாம்னே கோன் ரஹத்தா ஹே. உங்கள் வீட்டு எதிரில் யார் வசிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. மேரே கர் கே சாம்னே ராம்நாத் ரஹத்தா ஹே. என் வீட்டு எதிரில் வந்து பார்த்தோன்னா ராம்நாத் வசிக்கிறார். இப்போ ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ஃபோர்த் கொஷின். தும் காஃபி பீனே சே பஹலே கியா காத்தே ஹோ. நீங்கள் காஃபி குடிக்கிறதுக்கு முன்பாக என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்குறாங்க. மை காஃபி பீனே கே பஹலே பிஸ்கெட் காத்தா ஹோ. அப்போ நான் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்கெட் சாப்பிட்றேன்றாங்க. ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். ராம் கித்னே மஹினோ கே பாத் பரீட்சா மே பைட்டேங்கா. அப்போ ராம் எத்தனை மாதங்களுக்கு பிறகு எக்ஸாமில்
உக்காடுறாங்கன்றாங்க. அப்போ எக்ஸாம் எழுதுறாங்கன்றாங்க. ஆன்சர் பாருங்கள். ராம் 6 महीनों के बाद परीक्षा में बैठेगा. அப்போ ராம் வந்து 6 மாதங்களுக்கு பிறகு வந்து எக்ஸாம் வந்து எழுதுறாங்கன்றாங்க. 6th கொஷின் பாருங்கள். ஆப் காந்திஜி கே பாரே மே கியா ஜான்தே ஹேன். உங்களுக்கு காந்திஜி பற்றி என்ன தெரியும்னு கேட்குறாங்க. காந்திஜி அமாரே ராஷ்டிரபிதா ஹேன். காந்திஜி நம்மளுடைய தேசிய தந்தைன்றாங்க. 7th கொஷின் பாருங்கள். கியா தும் சக்கர் கே பீனா சாய் பீத்தே ஹோ. என்ன நீங்கள் சர்க்கரை இல்லாமல் டீ குடிப்பீங்களான்னு கேட்குறாங்க. மை சக்கர் கே பீனா சாய் பீத்தா ஹோ. ஆமாம், நாங்கள் சர்க்கரை இல்லாமல் டீ குடிக்கிறோன்றாங்க. இப்போ 8th கொஷின் பாருங்கள். तुम्हारे घर में तुम्हारे अलावा किस किसको हिंदी मालूम है. உங்கள் வீட்டில் உங்களை தவிர வேறு யாருக்கு ஹிந்தி தெரியும்னு கேட்குறாங்க. மேரே கர் மே மேரே அலாவா பாய் और बहन को हिंदी मालूम है. என்னுடைய வீட்டில் என்னை தவிர என் அண்ணன் மற்றும் தங்கைக்கு ஹிந்தி தெரியுன்றாங்க. 9th கொஷின் பாருங்கள். ஸ்ரீ ஆர் வெங்கட்ராம் கே பாத் பாரத் கி ராஷ்டிரபதி கோன் பனே. அப்போது ஸ்ரீ ஆர் வெங்கட்ராமன் பிறகு இந்தியாவோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஸ்ரீ ஆர் வெங்கட்ராமன் கே பாத் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா பாரத் கே ராஷ்டிரபதி பனே. அப்போது ஸ்ரீ ஆர் வெங்கட்ராமன் பிறகு டாக்டர் தயாள் சர்மா இந்தியாவோட பிரசிடென்ட்ன்றாங்க. நெக்ஸ்ட், கங்கா இமாலய கி தரஃப் பஹதி ஹே யா சமுத்திர கி தரஃப்ன்றாங்க. கங்கா இமாலயை நோக்கி பாய்கிறதா இல்லை கடலை நோக்கி பாய்கிறதான்னு கேட்குறாங்க. ஆன்சர், கங்கா சமுத்திர கி தரஃப் பட்டி ஹே. கங்கா கடலை நோக்கி பாய்கிறதுன்றாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் லெசன் நம்பர் 8 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லெசன் நம்பர் 9 வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.